Taste the Daily. சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடுகள் வழக்கை மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்றபோது வாய்மூடி இருந்த தயாநிதி மாறன் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்காலிக தடைதான் வழங்கியுள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடுகள் வழக்கை மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்ற போது வாய்மூடி இருந்த தயாநிதி மாறன் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்காலிக தடைதான் வழங்கியுள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும், தேவையில்லாமல் எங்களது கழக பொதுச் செயலாளர் மீது கூடிய தயாநிதி மாறனுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடுகள் வழக்கை மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்ற போது வாய்மூடி இருந்த தயாநிதி மாறன் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்காலிக தடைதான் வழங்கி உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். தேவையில்லாமல் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மீது களங்கம் கற்பிக்க முயற்சிக்கும் தயாநிதி மாறனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் தமிழக விளையாட்டுத்துறை மந்திரியைப் போல விளையாட்டுத்தனமாக உளறல் அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவிற்கு உழைத்த உண்மையான தொண்டர்கள் சந்தித்த எந்த விதமான சிரமத்தையும் அனுபவிக்காமல், உதாரணமாக கொடிபிடிக்காமல், போஸ்டர் ஒட்டாமல், உண்ணாவிரதம் இருக்காமல், காவலரிடம் தடியடிப்படாமல், சிறை செல்லாமல், தேர்தல் வேலை பார்க்காமல் திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக நேரடியாக எம்பியாகவும் உடனே மத்திய அமைச்சராகவும் பதவி சுகத்தை அனுபவித்த திரு தயாநிதி மாறன் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்தையே முடக்கிய பெருமை கொண்டவர் என்று தெரிவித்திருக்கிறார். இத்தனை நாட்கள் இருந்த இடம் தெரியாமல் இருந்துவிட்டு உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அளித்த இடைக்கால தடையில் தேவையில்லாமல் எங்களுடைய கழக பொதுச் செயலாளரை தொடர்புபடுத்தி அறிக்கை வெளியிட்டு தனது இருப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களது தந்தை திரு முரசொலி மாறன் அப்போதைய மத்திய பாஜக கூட்டணி அரசில் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை விட்டு வந்த போது சுமார் ஓராண்டு காலம் இலாக்கா இல்லாத மந்திரியாக பதவி வகித்த போது அப்போது பாஜகவை வானுயர புகழ்ந்ததை மறந்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று திமுக அரசினுடைய ஊழல்கள் மத்திய புலனாய்வுத்துறையின் மூலம் கண்டறியப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அருவருக்கத்தக்க அவதூறு செய்திகளை வெளியிட்டீர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதே சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அமலாக்கத்துறை திமுகவினர் டாஸ்மாக் மூலம் செய்த முறைகேடுகளை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளித்த போது சப்பை கட்டி அறிக்கை வெளியிட்ட தயாநிதி மாறன் அப்போது எங்கே போனார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பம்மி கிடந்தவர்கள் யார் என்றும் அவர் மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் மந்திரி, அதாவது முன்னாள் டாஸ்மாக் மந்திரி செந்தில் பாலாஜி வழக்கு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு, பல பாலியல் குற்ற வழக்குகள், போதைப் பொருள் நடமாட்ட வழக்குகள் போன்ற பல வழக்குகள் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஆளும் திமுக அரசுக்கு குட்டு வைத்ததை வசதியாக மறந்துவிட்டாரா திரு தயாநிதி மாறன் என்று கேட்டுள்ளார். தற்போது இந்த ஒரு வழக்கின் இடைக்கால தடையை வாயை திறந்துள்ள ஒரிஜினல் சூராதி சூரர் சூனாபானா தயாநிதி மாறன் மற்ற வழக்குகளில் வாயை திறக்காதது ஏன் என்றும், மதுரையில் உங்களது தினகரன் நாளிதழ் அப்பாவி ஊழியர்கள் 3 எரித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் வாயை திறக்காத நீங்கள் இப்போது வாய் பேசுவது விந்தையிலும் விந்தை, அகால மரணமடைந்தவருடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது என்று தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தற்கால தடை வழங்கி உள்ளதற்கே இந்த ஆர்ப்பாட்டம் பாட்டம் தேவையில்லை. இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை பதிலளிக்கும் போது உண்மை நிலை வெளிச்சத்துக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு டாஸ்மாக் விஷயத்தில் செய்த ஊழல்கள்
அம்பலப்படுத்தப்படும் என்பதை இந்த கூணாக்கள் உணர வேண்டும் என்றும், அப்போது நீங்கள் வெட்கி தலை குனியும் நிலை வரும் என்பதை உணர வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாஸ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.